வணக்கம். முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். முதலில் தலைப்புச் செய்திகள். சகல பகுதிகளுக்கும் சமமான முறையில் அபிவிருத்தி, ஜனாதிபதி உறுதி. சோதிடம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாடு. தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். சுசில் கிண்டல் பீட்டிய கருத்து. பொலனறுவையில் இன்று நடைபெற்ற சில நிகழ்வுகளில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். பொலனறுவை பிளஸ்திகம ஸ்ரீ பிரியதர்ஷனா ராமய ஸ்ரீ பெரகும்பா மகா பிரிவனாவின் புத்த பிரதிஷ்டை நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. போதைப்பொருளை ஒழிப்பதற்காக நாம் மிகவும் விரிவான தேசிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். இதற்கு திட்ட பணிப்பாளர்களை தனியாக நியமித்துள்ளோம். தேசிய உணவு உற்பத்தி பணிகளுக்கு, தேசிய சுற்றாடல் பாதுகாப்பு திட்டத்திற்கு, அதேபோன்று சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைகளுக்காக அந்த பிரிவை மேம்படுத்தும் திட்டத்திற்கு விசேட செயற்திட்ட பணிப்பாளர்கள் 4 வரை தற்போதைக்கு நியமித்துள்ளோம். தேவையான அடிப்படை யோசனைகள் நிறைவு பெற்றுள்ளன. பொது தேர்தல் முடியும் வரை காத்திருக்கின்றோம். அதன் பின்னர் உடனடியாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படல் தொடர்பாகவும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்தார். ஒரு நாடு அபிவிருத்தி செய்யப்படும் போது அந்த நாட்டின் சகல பகுதிகளும் சம அளவிலான அபிவிருத்திகள் காணப்பட வேண்டும். ஒரு பகுதியை மாத்திரம் இலக்கு வைத்து திரைசேரியின் முழு நிதியையும் அதற்கு செலவழித்து அரச வளங்களை தாரை வார்த்து அரசு சார்பற்ற வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் ஓரிடத்திற்கு கொண்டு செல்லும் கொள்கை எமது அரசாங்கத்திடமும் அதேபோன்று என்னிடமும் இல்லை. நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், புத்திசாலிகளை தெரிவு செய்யுங்கள். கள்வர்களை, எத்தனால்காரர்களை, கசினோ பந்தயக்காரர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். கெட்டவர்களை தெரிவு செய்யாதீர்கள். நாட்டை உண்மையாக நேசிக்கும் அதிசிறந்த மனிதர்களை அனுப்புங்கள். அவர்களை பொருத்தமானவர்களாக இருப்பார்கள். அவ்வாறான நல்லவர்கள் தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு தேவைப்படுகின்றார்கள். நல்ல மனிதர்களால் பாராளுமன்றத்தை நிரப்புவதற்கு மறுசீரமைப்புகளை மேற்கொள்வோம். கிராண்ட் பாஸ் பகுதியில் போதைப்பொருள் சுற்றிவளைப்புக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர் ஒருவர் நிலத்தில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு பகுதியில் சுற்றிவளைப்பிற்கு சென்ற அதிகாரிகள் இன்று முற்பகல் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்டேஜ் வீதியில் சுற்றிவளைப்பு மேற்கொண்டனர். இதன்போது ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 65 வயதான நபர் நிலத்தில் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்ததை அடுத்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு வடக்குக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன உட்பட்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் சிலவற்றை பிரதேசவாசிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கட்டாயமாக இந்த அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். ஏதாவது நடந்திருந்தால் வாக்குமூலத்தினை பதிவு செய்து வீடியோவை பார்த்து அவரை வேலையிலிருந்து நிறுத்தி கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சேனல் 4 ஊடகவியலாளருக்கு கொடுக்கப்பட்ட ஆவணம் புனியப்பட்ட ஆவணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் MA சுமந்திரன் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த ஆவணங்கள் புனியப்படவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். சர்வதேச விசாரணையை மாத்திரம்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். சர்வதேச விசாரணைக்கு குறைவாக உள்ளக விசாரணை என்ன வடிவத்தில் வந்தாலும் அந்த உள்ளக விசாரணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உள்ளக விசாரணைக்கு யாராவது சர்வதேச அமைப்புகள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி, ஐநா சபை ஒத்துழைப்பு கொடுத்தாலும் சரி, ஐநா சபை மேற்பார்வை செய்தாலும் சரி, உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேனல் 4 அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே கசியப்பட்டது என்று சொல்லிட்டு, அதுக்கு பிற்பாடு நீங்கள் அந்த விடயங்களை பத்திரிகை ஊடகங்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக தெளிவாக ஐநாவினுடைய பேச்சாளர்களால் சொல்லப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது கசிய விடப்பட்டதோ அல்லது புனியப்பட்டதோ அறிக்கை அல்ல. இது ஐநா சபையினால்
வெளிக்கொண்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. சேனல் 4 உளவியலாளருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது கசிந்தது என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஆவணம் உண்மையாகவே கசிந்ததா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் கூடுதலாக எங்களுக்கு தெரிய வருது, அது அப்படியாக கசிந்த ஒரு ஆவணம் அல்ல, அது வேணுமென்றே கசிந்த ஆவணமாக சொல்லி புனையப்பட்ட ஒரு ஆவணம். தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. நாங்கள் முன்வைத்திருக்கின்ற அரசியல் தீர்வு நாட்டில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு இனங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் தங்களுடைய அரசியல் சாசன ஒழுங்குகளின் மூலமாக என்ன விதமாக ஆட்சி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் நமது தீர்வு அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நமது பிரச்சனை ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது. இந்த நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்ந்து வந்தவர்கள் என்ற அடிப்படையில் சரித்திர ரீதியாக அது இரண்டும் இணைக்கப்பட்டு, இரண்டு மாநிலங்களும் இணைக்கப்பட்டு ஒரு ஆட்சி அதிகார அலகாக ஏற்படுத்தப்பட்டது. ஒரு கபடமான உச்ச நீதிமன்ற தீர்வின் மூலமாக தற்பொழுது அது அமலில் இல்லை, அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இணைப்பு மீண்டும் ஏற்பட வேண்டும். ஒரு அரசியல் தீர்வு வருகின்ற பொழுது வடகிழக்கில் தமிழ் மக்கள் ஒருமித்து வாழக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி அலகு இருக்க வேண்டும். இபிடிபியும் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று சொல்லுது. இபிடிபியும் சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளுது. இபிடிபியும் சிங்கள தலைவர்களோடு சேர்ந்து சிங்க கொடி அசைச்சு கொண்டு திரியுது. இபிடிபியும் கொலை செய்தது. இபிடிபி என்பது ஒரு துரோக கும்பல். தமிழ் தேசியத்துக்கு நாம் அன்றும் இன்றும் என்றும் எதிரானவர்கள் இல்லை. தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த வேண்டும், அதை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் களத்தில் நான் இறங்கியிருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு சிறந்த கல்வி சமூகத்திலிருந்து வந்திருக்கின்ற நாம் இனிவரும் காலங்களில் எமது தமிழர் சமுதாயத்திலிருந்து ஒரு சிறந்த கல்வி புலத்தினூடாக ஒரு சிறந்த கல்வி சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும். நிச்சயமாக நாம் பலவற்றை இழந்திருக்கலாம். இனிவரும் காலங்களில் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கல்விமான்களாக்க வேண்டும் என்பதில் இந்த அரசியலுக்கூடாக செய்வதற்காக முன் வந்திருக்கின்றோம். இனி நிச்சயமாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய சாதாரண அடிப்படை தேவைகள், கல்வி சார்ந்த தேவைகள், கிராமம் சார்ந்த தேவைகள், தனி மனிதனுடைய மேம்படுத்தல் சார்ந்த தேவைகளையும் செய்வதற்காக நாம் சிந்தித்து செயலாற்ற முன் வந்திருக்கிறோம். இன்று எப்பொழுது பத்திரிகையை திறந்து பார்த்தாலும் யாழ் பகுதியை நோக்கி கடத்தப்பட இருந்த கஞ்சா பிடிபட்டது. போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தை நோக்கி, அதாவது வடபகுதியை நோக்கி தென்னிலங்கையில் இருந்து வருவிக்கப்படுகிறது திட்டமிடப்பட்டு. இதெல்லாமே ஒரு இனத்தை அழிப்பதற்காக ஒரு பேரினவாத சக்தியால் அரசால் செயல்படுத்தப்படுகின்ற ஒரு திட்டம். இவ்வாறான ஒரு தொழிலை செய்வதென்றால் அவனிடம் பெரிய ஆழ்பலம் வேணும், ஆயுத பலம் வேணும், அரசியல் பலம் வேணும், பணப்பலம் வேணும், படைப்பலம் வேண்டும். இவ்வாறான ஒருவரால் தான் அவ்வாறான தொழிலை செய்ய முடியும். அவ்வாறாயின் இது யாரால் செய்யப்படுகிறது? எல்லாரும் ஒரு அட்டையுடன் தான் உங்களிடம் வந்து வாக்கு கேட்பார்கள். எனக்கு வாக்களியுங்கள் என்று தனது சின்னத்தையும் படத்தையும் இலக்கத்தையும் பொறித்த ஒரு அட்டையை காட்டுவார்கள். ஆனால் நான் அப்படி அல்ல. நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்பது குறித்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையே உங்களுக்கு நான் கைகளில் தந்துள்ளேன். உங்கள் அனைவரையும் சொந்த காலில் நிற்க வைப்பதன் மூலம், ஒரு சொந்த தொழிலை தேடிக் கொடுப்பதன் மூலம் உங்களை தலை நிமிர்ந்து சுய கௌரவத்துடன் வாழ வைப்பதற்கான வேலை திட்டங்களையே நான் முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு ஒரு சொந்த தொழிலை நான் தேடிக் கொடுப்பேனாக இருந்தால் இன்று நீங்கள் முகம் கொடுக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் மிக இலகுவாக தீர்வு காண்பீர்கள். மலையத்துக்கான ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த கோரிக்கையை எனது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு ஊடாக நான் நிறைவேற்றுவேன் என்று நான் உங்களுக்கு கூறுகின்றேன். எமது முதியவர்கள் கைவிடப்பட்ட நிலையில், ஒதுக்கிவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை அரவணைத்து ஆதரித்து கொண்டு செல்வதற்கான திட்டங்களையும் நான் முன்வைத்துள்ளேன். சிறுவர் சிறுமிகள், அதாவது ஊனமுற்ற சிறுவர் சிறுமிகளை கவனிப்பதற்கு எந்த ஒரு அமைப்பும் மலையகத்தில் இல்லை. அவர்களுக்கான திட்டங்களையும் நான் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அந்த கோரிக்கையை எனது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கு ஊடாக நான் நிறைவேற்றுவேன். ஒரு இலவச சட்ட உதவியை நான் நடைமுறைப்படுத்துவேனாக இருந்தால் பலரது பிரச்சனை தானாக தீரும். என்னை பொறுத்து நான் அரசியலுக்கு உழைப்பதற்காக வரவில்லை.
எனக்கு இந்த தோட்டத்துள்ளுக்கு வாழும் மக்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனை வீட்டு பிரச்சனை, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் இல்லாத பிரச்சனை, உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லாத பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அரசியலை நான் ஒரு வியாபாரமாக செய்யவில்லை, ஒரு லட்சியத்தோடு தான் நான் செயல்பட்டு வருகிறேன். ஆரம்பத்திலிருந்து சிலர் ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி விடுக்கிறார்கள். ராஜபக்சர்களுடைய தூண்டுதலாக நான் கேட்கின்றேன் என்று அவர்கள் ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். என்றால் நான் தான் அன்றிலிருந்து சொல்லிட்டு வருகின்றேன், ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனை எல்லாம் குழம்பி போய் எல்லாம் கலந்து மாசுபட்டு பிறருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையாக விடப்படுதுன்னு சொல்லி முதல் சொன்னவன் நான் தான், இன்றைக்கும் கூறுவன் நான் தான். அப்படிங்க யாருடைய தூண்டுதலாக நான் வரவில்லை. அப்படி வந்தவர்கள் இருக்கின்றார்கள், அரசியலை வியாபாரமாக செய்து கொண்டு இங்கே பிரச்சாரம் செய்வர்களும் இருக்கின்றார்கள். இதை போல ஒரு கீழ்த்தனமான செயல்பாடு வேறு எதிலையும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை. இந்த இனத்துக்குரியதை யாருக்கும் மறைமுகமாக பங்கு போட்டு கொடுக்க முடியாது என்பதை இங்குள்ள சிலர்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு அணியாக சேர்ந்திருக்கின்றோம். கூட்டு சேரக்கு முந்தையே இன உரிமையை வலியுறுத்தி மாகாண சபையிலே செயல்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரோடு தான் நான் இங்கே இணைந்திருக்கின்றோம். என்னுடைய பணியை நான் தவறினாலும் அவர் செய்வார் ஒழிய நாங்கள் வேறு இடம் போய் எங்களை காட்டி கொடுக்க வைக்க மாட்டோம் என்பது உறுதியான விஷயமாகும். தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் தொடர்பில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுசில் கிந்தல்பேட்டிய சக்தி டிவியில் ஒளிபரப்பான எதிரொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். தமிழ் பேசும் மக்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நான் நன்கறிவேன். இது குறித்து நான் மிகவும் ஆழமாக ஆராய்ந்துள்ளேன். இனவாதம் வேண்டாம். தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று பின்னர் சிங்கள அரசியல்வாதிகளில் கால்களில் வீழ்ந்து அவர்களிடமிருந்து சிறப்புரிமைகளை பெற்றுக் கொண்டு தமிழ் மக்களின் வாக்குகளை காட்டிக் கொடுத்தனர். நான் வெள்ளை வேன் கலாசாரம் கடத்தல்கள் தொடர்பில் கதைக்கின்ற போது ஒரு தமிழ் அரசியல்வாதி கூட இருக்கவில்லை. அந்த மக்களுடன் நாளாந்தம் நீதிமன்றத்திற்கு சென்று அமர்ந்திருக்கும் போது தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் ஒருவர் கூட இருக்கவில்லை. மாகாண சபையில் மனோ கணேசன் இருக்கின்றார். அவரை மாகாண சபையில் 2 நாட்கள் மாத்திரமே காணக்கூடியதாக இருந்தது. 1.5 வருட காலத்திற்கும் 2 நாட்கள் மாத்திரமே அவரை நான் மாகாண சபையில் கண்டேன். தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் வந்து கதைத்தாரா? தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் யார் அதிகம் கதைத்துள்ளனர் என்பதனை மாகாண சபையில் ஹன்சாட் அறிக்கையை எடுத்து பாருங்கள். அப்போது ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருக்கவில்லை. தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பில் மனோ கணேசன் மற்றும் ஏனைய அரசியல்வாதிகளை விடவும் நானே அதிகம் கதைத்துள்ளேன். தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பான பிரச்சனையை நான் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்துள்ளேன். தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது கோதாபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான அழுத்தங்களை நான் கொடுப்பேன். தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன். 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் எம்.ஏ. சுமந்திரன் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மீண்டும் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் திரு குமார் பொன்னம்பலம் ஒரு வேட்பாளராக போட்டியிட்ட போது யாழ் மாவட்டத்தில் வெற்றி பெற்றது ஹெக்டர் கோப்பையகடுவ. எவ்வாறாயினும் தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் ஜி பொன்னம்பலம் யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட HSRP கொப்பேகடுவ யாழ் மாவட்டத்தில் குறைவான வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இவ்வாறான நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் சுட்டிக்காட்டிய போதிலும் அந்த கருத்தினை வேட்பாளர் எம்.ஏ. சுமந்திரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல நான் தெளிவா சொல்றேன், தெரிஞ்சா சொல்றேன். 3 லட்சம் ஓட் பூண்டுலோயா பகுதியில் பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர் எஸ். மேனகா நுவரெலியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா பூண்டுலோயா பகுதிக்கு பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மக்கள் சந்திப்பொன்றிற்காக சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
வேனொன்றில் வருகை தந்த அமைச்சர் பி திகாம்பரத்தின் ஆதரவாளர்கள் பொல்லுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடாத்தியதாக தாக்குதலுக்கு இலக்கானோர் குறிப்பிட்டனர். அதன் பின்னர் தாக்குதலுக்கு இலக்கான பிரஜைகள் முன்னணியின் ஆதரவாளர்கள் காடுகளுக்குள் மறைந்திருந்த நிலையில் போலீசாரின் தலையீட்டில் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலில் காயமடைந்த பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர் எஸ் மேனகா நுவரெலியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குனது தமிழர்கள் இல்ல, மலையக மக்கள் இல்ல, திகாமரம். அவருக்கு நாங்க உள் நோக்கி போனா அவருக்கு சீட்டு இல்லாம போயிரும் என்ற ஒரு வெறி கொலம். அதே நம்ம ஸ்டேட்ல வேலை செஞ்ச மக்கள் போக கூடாதா? அவருக்கு நோக்கம் இப்ப அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு. என்னைய புடிச்சு இழுத்து முடிய புடிச்சு என்னைய அடிச்சான். உயிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்தா இது திகாமரத்துட்டு வேலை என்று நான் உறுதியாக கூறுவேன். வன்னி மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் விலை பேசுவதாக அந்த முன்னணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ரவிக்குமார் குற்றம் சுமத்தியுள்ளார். எங்களுடைய கட்சியின் வேட்பாளர்கள் அனைவரும் கிராமப்புறத்தை சேர்ந்த மிகவும் பின்தங்கிய வறுமை கோட்டுக்கு உட்பட்ட வகையிலே வாழ்ந்து வருகின்ற வேட்பாளர்கள். எனவே அவர்களை வேறு வழியிலே அடக்க முடியாத, அவர்களுடைய வெற்றியை பொறுக்க முடியாத அரசியல்வாதிகள் அவர்களை பணம் கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுடைய பிரஜைகள் முன்னணியின் வெற்றியானது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே இன்று அதனை பொறுக்க முடியாத வேறு சில கட்சிகளும் பணம் படைத்த அரசியல்வாதிகளும் எங்களுடைய கட்சியை அடக்கி ஒடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய வேட்பாளர்களை பல லட்சம் ரூபாய்க்கு விலை பேசிக் கொண்டிருக்கின்றார். தமிழர்களும் சரி, தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் சரி, உங்களுடைய காசுக்கோ உங்களுடைய பணத்திற்கோ ஆசைப்பட்டு உங்களுடன் வருவார்கள் நினைத்து விடார்கள். எல்லா தமிழர்களையும் நீங்கள் பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஊழல், மோசடிகள், சமூக விரோத செயல்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய வேண்டாம் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் விழிப்புணர்வு திட்டம் 9வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச மற்றும் கஃபே அமைப்பு ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விழிப்புணர்வு திட்டம் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி, கிரான், மட்டக்களப்பு பஸ் நிலையம் ஆகிய பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் வழங்கப்பட்டதுடன் மக்களின் கையொப்பங்களும் சேகரிக்கப்பட்டன. வாக்குறுதிகளை மட்டுமே முதலீடாக கொண்டு அரசியல் நடத்தும் அரசியல்வாதிகள் மத்தியில் இம்முறை நடத்த இருக்கும் பொதுத் தேர்தலில் சிறந்த கல்விமான்களையும் ஒழுக்கமான நேர்மையான அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வோம் என்பதில் பொதுமக்களாகிய நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் எதற்காக வாக்களிக்கின்றோமோ அதை நிறைவேற்றுகின்ற வாக்காளர்களுக்கு எங்களது வாக்குகளை அளிப்போம். மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து மக்களோடு மக்களாக இருந்து செயற்படுத்தக்கூடிய நேர்மையான வேட்பாளருக்கு எனது தூய்மையான வாக்குரிமையை நான் அளிப்பேன். நல்லொரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நேர்மையான நிலையில மக்களை வழி நடத்தக்கூடியவருமானவர்கள் நாங்க ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தெரிவு. சிறுவர் துஷ்பிரயோகங்களை செய்யாத பிரதிநிதிகளுக்கு எங்களது வாக்குகளை அளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம். பொதுநல சேவைகள்ல ஈடுபடுற ஒரு ஆளாக நாங்க பார்லிமெண்டத்துக்கு தெரிவு செய்ய வேணும். முழு இலங்கை பூராவும் இப்படி ஒரு பொது சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நாங்க எல்லா மக்களும் நன்றி தெரிவிக்கணும். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விழிப்புணர்வை நிறைவு செய்த எமது குழுவினர் அம்பாறை மாவட்டத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தனர். கல்முனை மற்றும் அம்பாறை நகரில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் மற்றும் கஃபே அமைப்பின் உறுப்பினர்கள் மக்களை தெளிவூட்டினார்கள். ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான ஒரு அரசியல்வாதிகளை உருவாக்கி சிறந்தவர்களை என் சமூகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதே எமது ஆவா. நாட்டுக்கு தூய்மையான போதைகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்து மக்கள பிரதான ஒரு பணியாக இருக்கிறோம். இதேவேளை மற்றொரு குழுவினர் மாத்தறை மாவட்டத்தின் தங்காலை, குடாவெல்ல, திக்வெல்ல ஆகிய பகுதிகளில் வாக்குரிமையை சரியான முறையில் பயன்படுத்துவது தொடர்பில் மக்களை தெளிவூட்டினர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் கஃபே அமைப்பு ஆகியன இணைந்து நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ள இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் ஊடாக இதுவரையில் 15 மாவட்டங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் நாட்டிற்கு, வீட்டிற்கு, உங்களுக்கு வேண்டாம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய விழிப்புணர்வு திட்டத்தின் 7ஆம் கட்டம் கிழக்கு மாகாணத்தில் இன்று நிறைவடைந்தது. போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய விழிப்புணர்வு திட்டத்தின் 7ஆம் கட்டம் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியன இணைந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் முரக்கொட்டாஞ்சேனை, சுங்காங்கேணி மற்றும் ஓட்டமாவடி ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
சக்தி நிறுவனமானது இந்த போதவஸ்து பாவனை தொடர்பான தீர்ப்பதற்கு வீடு வீடாக சென்று இதை மேலும் விஸ்தரிக்க வேண்டும் என்று இது தொடர்பாக இளைஞர்களையும் ஜோதிகளையும் விடுவிப்பதற்கு தன்னால் இயன்ற பங்களிப்பை தொடர்ந்து செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் எங்களுக்கு மிகவும் நல்லது. போதைப் பொருளில் இருந்து மக்களை விடுவிச்சு இதை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது சக்தி நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். போதைப்பொருள் பாவனை தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் திட்டத்தின் அம்பாறை மாவட்டத்திற்கான நடவடிக்கைகள் ஆலையடிவேம்பு பிள்ளையார் கோயிலில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஆரம்பமானது. இதில் ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளரும் கலந்து கொண்டிருந்தார். மதுபோதை ஒழிப்பதற்கு நிச்சயமாக நல்ல ஒரு திட்டங்களை முன்வைத்ததில் மனமார்ந்த நன்றி. ஆலையடிவேம்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கையினை அடுத்து திருக்கோவில் மற்றும் பொத்துவில் விக்டர் தோட்டம் ஆகிய பகுதிகளிலும் எமது குழுவினர் மக்களை தெளிவூட்டினார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய விழிப்புணர்வு திட்டம் திருகோணமலை மாவட்டத்தின் இருதயபுரம், பாரதிபுரம், சிராஜ் நகர் ஆகிய பகுதிகளிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. சக்தி டிவியால இந்த விழிப்புணர்வு கருத்தரங்க நடத்தி வராங்க கிராமந்தோறும். இது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. இந்த பின்தங்கிய கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு மூலமுடுக்களிலும் இந்த விஷயம் எல்லா மக்களோட காதுக்கும் ஒலிக்கணும் என்று கேட்டுக்கொள்றோம். வடக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு திட்டம் மத்திய, வடமத்திய, வடமேல், தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா ஒலிபன் மேற்பிரிவில் மலசல குடியில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நுவரெலியா போலீஸ் பகுதிக்கு உட்பட்ட ஒலிபன் மேற்பிரிவில் வீட்டு முன்றிலில் நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் திடீரென காணாமல் போயுள்ளான். சிறுவனை காணாத பெற்றோர் பல இடங்களிலும் சிறுவனை தேடியுள்ளனர். வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த மலசல கூட குழியினுள் சிறுவன் வீழ்ந்திருப்பதை அவதானித்த அயலவர்களும் பெற்றோரும் சிறுவனை உடனடியாக மீட்டு நுவரெலியா ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிறுவன் உயிரிழந்துள்ளான். 4 வயதான கோகிலராஜ் ரிஸ்வான் எனும் சிறுவனை உயிரிழந்துள்ளான். சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த லைத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. எங்களுக்கு எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க இயலாது. கிரெச்சல கொண்டு போயிட்டு விட்டா 2 மணிக்கு நாங்க பிள்ளைங்களே எடுக்கணும். எடுத்து கொண்டுட்டு வீட்டுல விட்டுட்டா நிறைய வீட்டுக்கு கிணறு வெட்டி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டா டாய்லெட் கட்ட கிணத்தை வெட்டி எங்களுக்கு காட்டுனாத்தான் உங்களுக்கு சாமான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எத்தனை நாளைக்கு இந்த குழியை வெட்டி வச்சுக்கிட்டு போயிட்டு தோரைக்கிட்ட கேட்டுக்கிட்டு வில்பையா கிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு சாமானத்தை கொண்டுட்டு வச்சிருக்கேன், குழியை காட்டு நான் கொண்டு தாரேன் அப்படி. இலங்கை ராணுவத்தின் கொமாண்டோ ரெஜிமெண்ட் படைப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த சுற்றுலா ஆய்வு பயணத்துக்கு இணையாக நடத்தப்பட்ட கொமாண்டோ 4x4 சேலஞ்ச் பந்தயம் வெற்றிகரமாக நடைபெற்றது. கொமாண்டோ 4x4 சேலஞ்ச் பந்தயம் குடா ஓயா கொமாண்டோ பயிற்சி பாடசாலை வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதற்கு ராணுவ படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ் தலைமை தாங்கினார். ஸ்டாண்டர்ட் மற்றும் ரேசிங் பிரிவில் மோட்டார் சைக்கிள் பந்தயமும், ஸ்ட்ரீம் மற்றும் ஸ்டாண்டர்ட் பிரிவில் கார் பந்தயமும் இடம்பெற்றது. மலைப்பாங்கான கரடுமுரடான வீதிகள், நீர்நிலைகள் என்பவற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலை போட்டியாளர்களுக்கு ஏற்பட்டது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்கிய 4x4 சேலஞ்ச் பந்தயத்தில் சர்வதேச அனுபவமுள்ள வீரர்கள் பங்கேற்றமை சிறப்பம்சமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. මහින්ද රාජපක්ෂ මහතා සමග එක්සත් ජනතා නිදහස් இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி இருக்கின்ற அடுத்த பிரதான செய்தி இருக்கையை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.